மகர ராசி நேயர்களே, 2025 ராகு பகவான் மற்றும் கேது பகவான் பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மே மாதம், தமிழுக்கு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகின்றனர். பொதுவாக ராகு எது பயிற்சி கோச்சா ரீதியாக உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலேருந்து 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது ராகு பகவான் அல்லது கேது பகவான் உங்களுக்கு கோச்சா ரீதியாக நன்மைகளை தருவாங்க. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். ராகு பகவான் உங்களுடைய தந்தை வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான். கேது பகவான் தாயார் வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான். ராகு பகவான் கோச்சா ரீதியாக உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் ராசியான கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கோச்சா ரீதியாக ராகு பகவானும் கேது பகவானும் சரியில்லை என்றாலும் அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசையும் இப்போ நடந்துச்சுனாக்க பெருசாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தீமை பலனை தராது, மேலும் நன்மை பலனை மட்டும்தான் தரும். மகர ராசி நேயர்களே, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்கள் ஆகும். நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது வாழ்நாள் பலன்கள் ஆகும். நன்றி. பரிகாரம். இந்த ராகு எது பயிற்சி சரியில்லாதனால நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம், உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்கள் வீட்டில் மறைந்த முன்னோர்கள் அவங்க வழிபாட்டாக முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வேறு கிரக தோஷம் இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிவிடும்.